காய்கறி ஒரு ஊர்ல உற்பத்தி பண்ணி எல்லா ஊருக்கும் லாரியில போகணுமா என்ன? இந்த லாரி விடுற புகை இன்னைக்கு ஆகாயத்தை சூடாக்கிட்டு இருக்குது. ஆகையினால மழை இல்லை. பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யல, பெய்யக்கூடாத நேரத்துல பெய்யுது. விதைக்கிற நேரத்துல மழை இல்லை, அறுக்கிற நேரத்துல அறுக்குது. ஏன்னா ஆகாயம் புகை மண்டபமா வச்சு காய்கறியே தூக்கிட்டு அலையணுமா? நம்ம ஊர்ல தக்காளி காய்க்காதா? நம்ம ஊர்ல முட்டைக்கோசு விளையாதா? நம்ம ஊர்ல காலிஃபிளவர் எடுக்க முடியாதா? கேரட் எடுக்க முடியாதா? பீன்ஸ் எடுக்க முடியாதா? இல்ல இதெல்லாம் திங்காதவங்க உயிரோட இல்லையா? பாவக்காய் விளையாதா? பீர்க்கங்காய் விளையாதா? சொரக்காய் விளையாதா? அவரைக்காய் விளையாதா? பொள்ளங்காய் விளையாதா? நம்ம பாட்டி எல்லாம் பயிர் பண்ணலையா? ஏன் ஒவ்வொரு இடத்துல உற்பத்தி பண்ணி தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்ட அலையிறோம்? நாமக்கல்ல கோழி முட்டை தயார் பண்ணி டெல்லிக்கு போகணுமா என்ன? டெல்லியில் இருக்கிற கோழி முட்டை போடாதா என்ன? சீர்பரட்டும் நிர்வாகம். அந்த நிர்வாகம் சீர்படலைன்னா நீங்க எவ்வளவுதான் அறிவு வச்சிருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. அறிவு விலை போயிடுது. ஆகையினால நம்ம கோத்து கொடுத்துருக்கிற அந்த சூளுரை இருக்கு பாருங்க, அது திரும்ப திரும்ப தினம் தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லணும், எழுந்திருக்கும் போது எல்லாரும் சொல்லணும். நம்ம நரம்புல, சதையில, ரத்தத்துல எல்லாமே அது கலந்துடணும். அப்படி கலந்தா ஒரு புதிய தமிழ்நாட்டை நம்ம பார்க்கலாம், புதிய இந்தியாவை பார்க்கலாம்.